பிகினர்ஸ் கூட சூப்பராக பைப்பிங் தைக்க முடியுங்க. அது எப்படிங்கிறத பார்க்கலாம். அதுவும் சாரீக்கு ஃபால்ஸ் வைக்கிறோம் இல்லைங்களா, பாலிஸ்டர் ஃபால்ஸை வச்சு எவ்வளோ பர்ஃபெக்டாக நம்ம பைப்பிங் தைக்கலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபால்ஸை எடுத்துகிட்டு இப்படி நல்லா ஒத்தையாக சிங்கிளாக விட்டுட்டு ஒரு ஸ்கேலோட அளவுக்கு நீங்கள் கிராஸ் லைன் போட்டுக்கலாம். நல்லாவே கிராஸ் வச்சு போட்டுக்கும்போது இது வந்து ஒரு 2 இன்ச் அளவுக்கு வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி கிராஸாக ஃபுல்லாக நம்மளுக்கு கழுத்துக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதனோட அளவுக்கு கிராஸில் லைன் போட்டுட்டு நம்ம அந்த கிராஸ் பீஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா பீஸையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம த்ரெட் எடுத்துகிட்டு நெக்கோட அளவுக்கு த்ரெட்டை வந்து எடுத்து அளந்து பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து உங்களுக்கு வேஸ்ட் எதுவுமே ஆகாது. அதுக்கடுத்தது நம்ம கிராஸ் பண்ணின பீஸுகளை கிராஸாக இந்த மாதிரி ஆப்போசிட்டாக வச்சு கிராஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த எக்ஸ்ட்ரா தையல் வந்து இருக்கும் இல்லைங்களா, ஃபால்ஸுங்கிறதுனால அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு கிராஸ் பீஸ் கிடச்சிரும். இந்த ஃபுட்டர் வந்து நீங்கள் நார்மல் ஃபுட்டு கழட்டிட்டு இந்த மாதிரி பைப்பிங் ஃபுட்டுன்னு இருக்குது, இது மாதிரி போட்டுட்டிங்க அப்படின்னா ரொம்பவே பைப்பிங் வந்து ரொம்ப கரெக்டாக சின்னதாக வரும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு பைப்பிங்க்கு இந்த த்ரெட்டை வச்சு சிங்கிளாக கிளாத்தை மடித்து நம்ம அப்படியே ஒரே லைனாக கிராஸ் ஃபுல்லாகவே அந்த த்ரெட்டை ஃபுல்லாக வச்சு தைச்சிக்கலாம். அதாவது சின்னதாக மடித்து கீழே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத்து விட்டு எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா கட் பண்ணிவிட்டு ப்ளவுஸில் எப்படி வச்சு தைக்கிறீங்கன்னா, நெக்கில் ஊக்குப்பட்டி சைடில் அந்த சின்னதாக மடித்தது கீழே போகிற மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் பெரிய பீஸ் இருக்கிறது வந்து வெளியில் மேலே வர்ற மாதிரி வச்சு நல்லா ஓரத்தில் கழுத்தோட ஓரத்தில் கொஞ்சம் நம்ம எப்பவும் போல் கிராஸ் பீஸ் வச்சு தைக்கிற மாதிரியே இந்த மாதிரி அந்த பைப்பிங் குதிரைக்கு இடையில வச்சு இப்படி தைச்சிட்டு வரலாம். நீங்கள் கழுத்தோட ரவுண்டை வந்து எந்த இழுத்து வைக்கக்கூடாது. அந்த ஷேப்புக்கு எப்படி இருக்குதோ அதே மாதிரி நம்ம இந்த பைப்பிங்கோட த்ரெட் வர்ற அந்த கிளாத்தை மட்டும் நல்லா வளைச்சி கரெக்டாக அந்த நெக்கோட ஷேப்புக்கு தகுந்த மாதிரி மடித்து இந்த மாதிரி தைச்சிட்டு வரலாம். இப்போ நான் எப்படி தைச்சிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி தைச்சி எடுத்துக்கலாம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் நம்மளோட சேனலை ஹைப் பண்ணிடுங்க, லைக் கொடுத்துக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நம்ம ஃபுல்லாகவே இந்த மாதிரி சிங்கிளாக வச்சு தைச்சி எடுத்துட்டு இப்போ நம்ம வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துட்டு இப்போ பைப்பிங்க்கு நம்ம தைச்சிருக்கு இல்லைங்களா, அந்த கழுத்தோட கிராஸ் ரவுண்டு வர்ற இடத்துல மட்டும் சிசர் கட்டு இந்த மாதிரி ஒரு 4 இடத்துல மட்டும் பேக் சைடில் வர அந்த பெண்டு வர்ற இடத்துல மட்டும் லைட்டாக உள்ளுக்குள்ளே சிசரில் கட் பண்ணிடலாம். அந்த மாதிரி சிசர் கட் கொடுத்துடலாம். ஃப்ரண்ட்டில் 2 இடத்துலையும் பேக் சைடில் 2 சைடும் அந்த பெண்டு வர்ற இடத்துல மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் இப்போ பார்த்திங்கன்னா முன்னாடி இப்படி மடிச்சுட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம பைப்பிங்க்கு அதாவது நார்மலாக ஹெம்மிங் பண்ணுற மாதிரி மடித்து நீங்கள் இதே மாதிரி அந்த ஃபுட்டரை தான் மாற்ற வேண்டியதில்லை. அதே ஃபுட்டரில் இந்த மாதிரி சிங்கிளாக மடித்து அப்படியே ஒரு தையல் போட ஆரம்பிச்சிடலாம். அதாவது ஒட்டி போட்டுகிட்டே வாங்க. ஃபுல்லாக நம்ம இப்படி ஒட்டி கழுத்து ஃபுல்லாகவே ஓரத்தில் இந்த பைப்பிங்கை ஒட்டியே மடித்து கீழேயும் அந்த தையல் வந்துடும். நம்மளுக்கு பிசுறு இல்லாமல் இந்த மாதிரி ஃபுல்லாக மடித்து நம்ம கழுத்து ஃபுல்லாகவே தைச்சிக்கலாம். நல்லா நீட்டாக உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். பிகினர்ஸாக இருந்தீங்கனாலும் இது வந்து பாலிஸ்டர் ஃபால்ஸு தான், எப்போவுமே சாயமும் போகாது. உங்களுக்கு மேட்சிங் கலர் வந்து சில்க் காட்டனை விட இது கலர்ஸ் வந்து நிறையாவே கிடைக்கும். அதனால் அப்புறம் லாஸ்ட்டில் நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த பிசுறுகளை மட்டும் கட் பண்ணி ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இதை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம இந்த ஃபுட்டர் வந்து நம்ம மாற்றிக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு இனி நம்ம வந்து இந்த ஃபுட்டரில் நம்மளுக்கு வேலை இல்லை. இதை வந்து நம்ம மடித்து சிங்கிளாக ஒரு தையல் போட போகிறோம். இன்னுமே உங்களுக்கு நீட்டாக ஃபினிஷிங் வேணும் அப்படின்னா ஹெம்மிங் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபுட்டர் வந்து நார்மல் ஃபுட்டர் மாற்றியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பைப்பிங் இருக்கிறத வந்து அப்படியே சிங்கிளாக இப்படி மடித்து ஒரே ஒரு தையல் போட்டு வந்தீங்க அப்படின்னா நேராக அந்த குதிரையோட எடையளவுக்கு இப்படி ஓரத்தில் வர்ற மாதிரி ஒரு தையல் போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் இன்னும் கொஞ்சம் நீட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஹெம்மிங் கூட பண்ணிக்கலாம். ஹெம்மிங் பண்ணும்போது இன்னுமே உங்களுக்கு நெக்கு வந்து ரொம்பவே நீட்டாக இருக்கும் பார்க்கும்போது. ஷோல்ட்ரு ஜாயிண்ட் தையலும் உங்களுக்கு தெரியாது. ரொம்பவே அழகான பைப்பிங் வந்து உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இது வந்து ரொம்ப பிகினர்ஸ் கூட சூப்பராக நீங்கள் தைக்கலாம். எவ்வளவு நீட்டாக ஒரே அளவில் உங்களுக்கு நல்லா நீட்டாக வந்து பைப்பிங் வந்திருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க.